2004 ஜூன் 1 ஜப்பான் நாகசாக்கியில சசிபோ என்ற இடத்தில் ஒரு ஸ்கூலோட லஞ்ச் டைம். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவரோட மத்தியான லஞ்ச் சாப்பிட ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அப்போ எப்பவும் போலதான் இருந்தது. அந்த கிளாஸ்ல உள்ள ஒரு டீச்சர் அப்பதான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றாங்க. அந்த கிளாஸ்ல 2 பசங்களை காணல. சாதாரணமாக அப்படி ஒன்றும் நடக்காதுதான். ஆனா அப்போ அது அவ்வளவு சீரியஸாக எடுக்கல. அவர் பாத்ரூமில் போயிருப்பாங்க என்றுதான் நினைச்சாங்க. ஆனா அந்த டீச்சருக்கு தெரியல, அவரோட கிளாஸோட பக்கத்தில் உள்ள ஒரு காலியான கிளாஸில் பயங்கரமாக ஒண்ணு நடந்திருக்குன்னு. வேற பசங்களை அனுப்பி அவரை தேடுறதுக்கு முன்னவே அந்த கிளாஸில் இருந்து போன 2 பசங்களில் ஒரு ஆள் மட்டும் வந்தான். அவளை பார்த்தப்போவே டீச்சருக்கும் கிளாஸ்ல உள்ள மற்ற பசங்களுக்கும் புரிஞ்சது ஏதோ தப்பான விஷயம் நடந்திருக்கணும்னு. ஏன்னா அவ ட்ரெஸ் முழுசாக ரத்தமா இருந்துச்சு. அவளோட கையில் ஒரு பாக்ஸ் கட்டர் இருந்துச்சு. அதிலிருந்து ரத்தம் துளி துளியாக விழுந்துட்டு இருந்துச்சு. இது பார்த்து அங்க உள்ள எல்லாரும் பயப்பட தொடங்கினாங்க. டீச்சர் அவகிட்ட போய், உனக்கு என்ன ஆச்சு, உன்னோட துணியில் எப்படி ரத்தம் ஆச்சு என்று கேட்டபோது அவ சொன்ன ஒரு வார்த்தை அதுதான் எல்லாரையும் குலுங்க வச்சது. அப்படி அவ சொன்ன அந்த வார்த்தை, இது என்னோட ரத்தம் அல்ல என்றுதான். அப்படியானா அந்த பொண்ணு யாரு? அவளோட உடம்பில் உள்ள அந்த ரத்த கரைகள் யாரோடது? அது எப்படி நடந்தது? இது 2004 ஜப்பானியே குலுங்க வச்ச ஒரு நிகழ்வு தான் இது. இதனால ஜப்பானோட ரூல்ஸையே மாத்தலாமா என்று கூட சிந்திக்க வச்சது. அப்படி அவ பண்ண காரியம் என்ன? அதுதான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது. அந்த பொண்ணோட வயசு வெறும் 11 மட்டும் ஆனதுனால அந்த பொண்ணோட பேரு வெளியே சொல்லக்கூடாது என்பதுதான் ஜப்பான் கவர்மெண்ட்ஸோட ரூல்ஸ். அதனால இந்த வீடியோ முழுவதும் நாம அவளை சுஜி என்று கூப்பிடுவோம். இந்த பொண்ணோட உண்மையான பேர் என்னன்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்றேன். ஏன்னா அந்த பேர் இன்டர்நெட்டில் லீக் ஆச்சு. சுஜி என்ற இந்த பொண்ணு இது என் ரத்தம் அல்ல என்று சொல்லி ஹால்வேயில் பார்த்து கை சூண்டி நின்னான். அந்த நேரத்தில் தான் என்ன நடந்தது என்று எல்லாருக்கும் தெரிய வந்தது. காணாதான மற்றொரு பொண்ணு சட்டோமி மிதராய் தொண்டையில ஆழத்தில் வெட்டுப்பட்டு கீழ் நோக்கி படுத்திருந்தா. இதை பார்த்து டீச்சர்ஸும் பசங்களும் எல்லாம் பயப்படும் நடுங்கவும் செஞ்சாங்க. ஆனா அவரால் ஒன்றும் செய்ய முடியல. சத்தோமி அவ படிச்ச அந்த ஸ்கூல்லயே ரத்தம் வார்ந்து அங்கேயே இறந்து போகிறா. இப்போ கொன்ன சுஜியை போலீஸ் குவெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இதுக்கு பின்னில் உள்ள கதைகள் தெரிய வந்தது. சுஜி சத்தோமியை என் கூட கிட்ட உள்ள கிளாஸுக்கு வா என்று கூப்பிட்டு போறான். சுஜியை நம்பி சத்தோமியும் அவ கூட போறான். அந்த கிளாஸில் போனதும் சத்தோமியை கண்ணை மூடி உட்கார வைக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட 2 கையையும் டேப்பால் கட்டுறான். அப்ப போலும் சத்தோமிக்கு ஒன்னும் புரியல. அவன் நினைச்சா இது ஏதோ கேம் ஆயிருக்கும், இல்லைன்னா ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கத்தான் என்று நினைச்சான். ஆனா இதுக்கப்புறம் சத்தோமியோட கண்ணு அவளோட ஒரு கையால் மூடிட்டு மற்றொரு கையால் இருந்த பாக்ஸ் கட்டர் யூஸ் பண்ணி அவளோட தொண்டையில் வெட்டுறா. சத்தோமியோட தொண்டையில் இருந்து ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சது. சத்தோமியோட கையில் வெட்டிட்டது. சத்தோமி உட்கார்ந்த சேர் சுஜி காலில் இருந்து தட்டி வீழ்த்துறா. இதுக்கப்புறம் 15 நிமிஷம் நேரம் சத்தோமியோட முன்னே வந்துட்டு அவளோட உடம்பிலிருந்து தெறிக்கிற ரத்தத்தை பார்த்து அவ பிடையறத, அவளோட உயிர் போறத பார்த்துட்டே நின்னான். அதுக்கப்புறம் தான் அவளோட கிளாஸுக்கு அவ திருப்பி போனது. இதெல்லாமே ஒரு 11 வயசான பொண்ணுதான் செஞ்சது என்று யாருக்கும் நம்ப முடியல. அவளோட அப்பா அம்மா கூட விரைந்து போனாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு என்று யாராலையும் யோசிக்க கூட முடியல. இந்த 2 பசங்க மத்தியில் ரொம்பவே கசப்பான விஷயங்கள் நடந்திருந்துச்சு. இவர்கிடையில் அந்த கசப்பான விஷயம் நடந்த காரணம் இன்டர்நெட். சுஜி சொன்னது சத்தோமி தன்னை அப்பா வேடிக்கை பண்ணி கமெண்ட் போடுவா. இது சுஜியோட மனசில் கோவத்தை உண்டாக்கியது. ஒரு கட்டத்தில் சத்தோமியை எப்படியாவது கொல்லணும் என்று நினைச்சு பிளான் கூட பண்ண ஆரம்பிச்சா. அதனால இது அந்த டைமில் தெரியாத நடந்தது ஒன்றும் இல்ல. சொல்ல போனா சத்தோமியை எப்படியெல்லாம் கொல்லணும் என்று ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சுஜி பிளான் பண்ணிட்டே இருந்தா. ஆனா டீச்சர்ஸும் மற்ற பசங்களும் சுஜியை பத்தி சொன்னது அவர் ரொம்ப சைலண்டான நல்ல பொண்ணுதான் என்று. 2005 ஜப்பான்ல ஒரு ஜேர்னலிஸ்டான ஹட்சுகியோ குசுனோகி என்ற ஆள் இந்த கேஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் சுஜியோட அப்பா ஒரு அபியூசிவ் ஆன ஃபாதர் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா சுஜியோட அப்பா இது ஒத்துக்கவே இல்லை. மற்றவங்க சொல்றது சுஜியோட ஹாபிஸ் தான் அவளை இந்த மாதிரியான விஷயம் பண்ண தூண்டுச்சு என்றுதான். அவளுக்கு ஹாரர் நோவல்ஸ் நிறையவே பார்க்க பிடிக்கும். அவளோட ரூம் ஃபுல்லாக ஹாரர் நோவல்ஸ் இருக்கும். அதுல முக்கியமாக ரிங்ஸ் 1 மிஸ் கால் என்ற நோவலும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டில் ராயல் என்ற நோவலும் அது வழி உருவான சினிமாவும் ரொம்ப பிடிக்குமா இருந்துச்சு. அந்த சினிமாவில் கிளாஸ் ரூமில் எல்லா பசங்களும் கடைசியில் ஒரு ஆள் மட்டும் உயிரோட இருக்கிற மாதிரி, அதாவது ஒருவருக்கொருவர் அடிச்சு சாகடிச்சு கடைசியில் ஒரு ஆள் மட்டும் உயிரோட வர்ற மாதிரியான ஒரு மூவி. அது மட்டுமல்ல, இன்டர்நெட்ல அர்பன் லெஜெண்ட் ஆன ரெட் ரூம் என்ற விஷயத்திலும் சுஜி மாற்றிருக்கலாம் என்றும் சொல்றாங்க. இந்த ரெட் ரூம் என்னென்று கேட்டால்,
நாம இன்டர்நெட்டில் ஏதாவது சர்ச் பண்ணும்போது ஒரு பாப்அப் வரும். அதுல டூ யூ லைக் ரெட் ரூம் என்று கேட்கும். அது கிளிக் செஞ்சு போனவங்க அந்த ரெட் ரூமில் உள்ள அந்த இரையோட ரத்தம் அந்த ரூம் ஃபுல்லா தெரிக்கும். கடைசியில் இறந்து போகிறதா அதே ரெட் ரூம் என்று கூப்பிடுறாங்க. ஜப்பானில் இது மாதிரி பசங்களோட கிரிமினல் ரேட் அதிகமானதுனால ஜப்பான் கவர்மெண்ட் கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டி 16 வயசிலிருந்து 14 வயசாக குறைச்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் 14 12க்கு மாத்தலாமா என்று கூட யோசிச்சாங்க. இப்போ இவளோட உண்மையான பேர் எப்படி இன்டர்நெட்டில் லீக் ஆச்சுன்னு கேட்டா, சுஜியோட கதை ஒரு ஜப்பானீஸ் டிவி கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவளோட ஸ்கூலில் உள்ள டிராயிங் காமிக்கும் போதுன்னா தெரியல, அப்போதான் அவளோட பேர் லீக் ஆனது. அவளோட உண்மையான பேர் நட்சுமி சுஜி. ஆனா இன்டர்நெட் அவளுக்கு வேறொரு பேர் கொடுத்துருக்காங்க. அதுதான் நெவாடா டான். இந்த நெவாடா என்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, இந்த பொண்ணும் சத்தோமியும் கிரைம் சீனில் நிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ இன்டர்நெட்டில் லீக் ஆச்சு. அதுல அவ நெவாடா என்ற ஒரு டிஷர்ட் தான் போட்டிருந்தா. அந்த டிஷர்ட் நெவாடாவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியோட யூனிஃபார்ம் தான். அந்த பொண்ணுக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் என்ன பந்தம் என்று தெரியல. இது இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரலாக ஆரம்பிச்சது. இதனாலவே இது அந்த யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் செல்லிங் டிஷர்ட்டாக மாறியது. இதுக்கப்புறம் அந்த டிஷர்ட் விற்கிறது கூட அந்த யூனிவர்சிட்டி நிறுத்திட்டாங்க. நிவேடாவே ஜப்பான்ல கியூட்டஸ்ட் கில்லர் என்று கூப்பிட தொடங்கினாங்க. இன்டர்நெட்டில் இருந்து நல்லது மட்டுமே நாம எடுக்கணும். இது குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் தான். காரணம், ஒரு குழந்தையும் பூமியில் வரும்போது மர்டரராக வரமாட்டாங்க. அவரோட சுத்தியுள்ள விஷயங்களும் அனுபவங்களும் அவரை அப்படி மாத்த வைக்குது. உலகத்தில் இப்படி எல்லாம் நடக்குது என்று நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த விஷயம் எடுத்தாலும் அதுக்கு 2 பக்கம் இருக்கும். ஒன்று நல்ல பக்கம் இருக்கும், மற்றது ரொம்பவே மோசமான பக்கமா இருக்கும். நல்லதே மட்டும் நாம பயன்படுத்த வேண்டும். 2004 அரெஸ்ட் ஆன நிவேடா 2008 ரிலீஸ் ஆனா. அவ இப்போ புதிய ஐடென்டிட்டியில் வாழறா. இந்த கேஸ் பத்தியான உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.